அனைவருக்கும் வணக்கம். நம்ம பையிங் சீக்ரெட்ஸ் யூடியூப் சேனல்ல நம்ம கிரியேட் பண்ண பை செல் இண்டிகேட்டர் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு நம்ம நிறைய வீடியோ போட்டிருக்கோம். ஸோ இன்னைக்கு சாட்டர்டே நம்ம பிட்காயின்ல என்ன நடக்குது அப்படின்றத லைவா பார்க்க போறோம். சரிங்களா? பிடிசி யூஎஸ்டி ஓபன் பண்ணிக்கலாம். 5:30 ஓபன் ஆயிருக்கும். ஓகேங்களா? இந்த டேவோட ஓப்பன் பார்த்தீங்கன்னா இங்க இருக்கு. என்ன நடந்திருக்குன்னு பாருங்க. என்ட்ரி பை என்ட்ரி இங்க வந்திருக்கா. இங்க பாருங்க, இங்க செல் வந்திருக்கு. டார்கெட்டுக்கு முன்னாடியே செல் வந்திருக்கு. அந்த லைன்லயே நான் பிளேஸ் பண்றேன். 180 பாயிண்ட் வந்திருக்கு அரௌண்ட். சரிங்களா? 180 பாயிண்ட். அடுத்து ஒரு என்ட்ரி பாருங்க. ரெண்டாவது கேண்டில்ல டார்கெட் மீட் ஆயிடுச்சா. 180 பிளஸ் another 80, 260 பாயிண்ட். சரிங்களா? அடுத்து இந்த என்ட்ரி நம்ம பண்ணுவோமா பண்ணாதான்னு உங்களுக்கு தெரியும். ஏன்னா இந்த என்ட்ரியில உங்களுக்கு டார்கெட் தொட்டுருச்சு. அடுத்த என்ட்ரியில் நம்ம பண்ண மாட்டோம். சரி, பண்ணிட்டோம்னா கூட உங்களுக்கு என்ன நடக்கும்ன்றத பார்க்கலாம். ஒரு 10-20 பாயிண்ட் லாஸ் ஆகும். அப்ப 160 மைனஸ் 10 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 250. சாரி, 260 மைனஸ் 10 வந்து 250. ஸோ எப்படி நம்மளுக்கு வந்து இது ஒர்க் ஆச்சு பார்த்தீங்களா? இப்போ ரிமூவ் பண்ணுறேன். எங்கே வாங்கி எங்கே செல் பண்ணும்? இங்கே வாங்கி இங்கே செல் பண்ணாதான் நம்மளுக்கு லாபம். பாருங்க, நடந்திருக்கா? இங்கே ஒரு லிக்விடிட்டி லைன் வந்திருக்கு, மேலே போயிருக்கு. சரிங்களா? இங்கனுக்குள்ள செல் அடிக்கிறானா? அப்போ ஆப்போசிட்ல போய் பார்க்கலாம். இதுலேயே ஆப்ஷன்ஸ்ல போய் நீங்க வந்து புட் சைட் பார்க்கலாம். ஸோ எவ்வளோ அக்யூரேட்டா இருக்கு பாருங்க. காலையில் எவ்வளோ நேரம் ஆயிருக்கு நம்ம ட்ரேட் பண்ண செக்ஷன் பார்த்தீங்கன்னா ஒரு 3 ஹவர்ஸ். 3 ஹவர்ஸ்ல உங்களுக்கு 250 பாயிண்ட் லைவா நீங்க ரன் ஆகிட்டே இருக்கோம். அது இது நம்ம கோல்டு பார்க்கலாம். கோல்டு எல்லாத்துலயும் லோட் ஆகுது. ஸோ நான் கான்ஃபிடண்டா ஓப்பன் பண்றேன் பாருங்க. இது வரைக்கும் நான் பார்க்கவே இல்லை. இப்போ ஓப்பன் பண்றேன். எங்க பை வந்திருக்கு, எங்க செல் வந்திருக்குன்னு பார்க்கணும் நம்ம. இங்க இருந்து இங்க வரைக்கும் சைட்வேஸ் மார்க்கெட்டா? இங்க இருந்து இங்க வரைக்கும் சைட்வேஸ் மார்க்கெட். இங்க என்ன நடந்திருக்குன்றதான் நம்மளுக்கு மெயின். பாருங்க, வந்து இங்க பை வந்திருக்கு. காலையில டைம் பார்த்தீங்கன்னா இது நேற்று நடந்தது. நீங்க லைவா பாருங்க. லாஸ்ட் 2 சிக்னல் கூட பாருங்க. நம்மளுக்கு கேண்டில் வந்து ரொம்ப பழைய. இங்க வெர்டிகல் பிளாக் லைன் வரல இதுல. சரி, இருந்தாலும் பாருங்க, ஒரு சைட்வேஸ் மார்க்கெட்ல நமக்கு என்ன நடக்குது பாருங்க. ஒரு சைட்வேஸ் மார்க்கெட்ல இங்க இருந்து சிக்னலே வரல பாருங்க. அதுக்கு முன்னாடி இங்க சிக்னல் வந்திருக்கு, நம்மளுக்கு தெரியும். இங்க என்டர் ஆகும் as per our ரூல். ஓகேவா? செல் இங்க வந்திருக்கு 20 பாயிண்ட். சரி, செல்லுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா பை எங்கேயுமே வரல, இவ்வளவு தூரம் வரல. இங்க லாஸ் லாஸ் ஆயிருக்குமா இல்லையா? லாஸே கிடையாது. இங்க ஆக்சுவலா 20 பாயிண்ட் எடுத்து ஒரு 2 பாயிண்ட் லாஸ் ஆகுறது பெரிய விஷயம் கிடையாது. சரிங்களா? அடுத்து ரிவர்சல் ஆயிடுச்சு. இங்க டார்கெட் மீட் ஆயிடுச்சு. நம்ம டார்கெட் லைன் பாருங்க. இங்க என்டர் ஆயிருப்போம். இங்க டார்கெட் மீட் ஆயிடுச்சு. 35 பாயிண்ட் ப்ராஃபிட், ஒரு 2 பாயிண்ட் மைனஸ். அதுவே நம்ம இங்க அலாட் ஆயிடலாம். இங்க செல் லிக்விடிட்டி வருது, மறுபடியும் செல் லிக்விடிட்டி வருது. அப்ப இந்த பை நம்ம எடுக்கலாமா எடுக்கக்கூடாதா? அப்படியே எடுத்தாலும் நம்மளுக்கு எவ்வளவு லாஸ் புரியுதுங்களா? இந்த பை எவ்வளவு ப்ராஃபிட் கொடுத்துருக்கு நம்மளுக்கு. ஸோ நம்ம வந்து கான்ஃபிடண்டா எந்த ஒரு ஸ்ட்ரைக் ஓப்பன் பண்ணாலும் நம்மளுக்கு வந்து ப்ராஃபிட் கொடுக்கும். நம்ம மற்றவங்க இண்டிகேட்டர்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பை செல்னு இருக்கும். நம்ம அப்படியே இருக்கு பாருங்களேன். ஒரு 1-2 பை தான் இருக்கு, 3 பை தான் இருக்கு. எங்க இருந்து பாருங்க, இங்க இருந்து இங்க வரைக்கும் 3 பைஸ் தான் இருக்கு. ஓகேவா? நன்றி.